கிட்ஸ் கார்னர், நம் கிட்ஸ் கார்னர். சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் வாங்க, உல்லாசம் உற்சாகம் உலா வருமே. பாடல்கள் உண்டு, பப்பட் ஷோ உண்டு, வசனமும் கதைகளும் இங்கே இருக்கு. நாடகம் உண்டு, நல்ல கருத்துக்கள் உண்டு, ஜபங்களும் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க, உல்லாசம் உற்சாகம் உலா வருமே. கிட்ஸ் கார்னர், நம் கிட்ஸ் கார்னர். சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க, உல்லாசம் உற்சாகம் உலா வருமே. கிட்ஸ் கார்னர். ஐயோ மறந்துட்டேன் மாமா. நீங்க கிட்ஸ் கார்னர்ல? ஆமா 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 மாமா. எங்க பாருங்க பசங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன கிட்ஸ் கார்னர். லேட்டா வந்துட்டோம் மாமா. ஆமா ஆமா. ஹாய் குடி. ஹாய். பாத்துக்கணும் இந்த கிட்ஸ் கார்னர். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்குது நான் கிம்மே. கரெக்ட் மாமா மாமா. மாமா இந்த நெக்ஸ்ட் ஓபனிங் பிரேயர் யார் தெரியுமா பண்ண போறா? யாரை கூப்பிடுவோம்? ஓபனிங் பிரேயர் பென்னியனா. சரி 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 கூப்பிடலாமா? கூப்பிடுவோம். பென்னியனா வாங்க வந்து ஓபனிங் பிரேயர் பண்ணுங்க. ஓபன் பிரேயர் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நீரே ஞானத்தின் தேவனாய் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, இந்த கிட்ஸ் கார்னரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராமில் வருகிற கதை, வசனம், பாட்டு அனைத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மாமா பென்னியனா சூப்பரா ப்ரே பண்ணுங்க. சூப்பரா பண்ண அப்படி. மாமா அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்தது 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 அடுத்ததுனா ஐயோ அடுத்தது பாட்டு மாமா. பாட்டா? சரி சரி சரி. பாட்டு பாடுறவங்க வர சொல்லுமா? வர சொல்லுமா? பாட்டு பாடுறவங்களே வாங்க 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 வந்து பாட்டு பாடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தந்திடும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தந்திடும். பயப்படு பயப்படு பாவத்தை குறித்து பயப்படு. ஞானம் வரும் ஞானம் வரும். கர்த்தருக்கு பயந்தால் ஞானம் வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தந்திடும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தந்திடும். ஞானத்தினால் ஞானத்தினால் ஜெயம் உன்னை தேடி ஓடி வரும். ஜெயம் உண்டு ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. மாமா சாங் கலக்கலாம் இருந்தது மாமா. நல்ல கலக்கலா இருந்தது. ஆமா ஆமா சூப்பரா பண்ணாங்க மாமா. அடுத்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்னது? அடுத்தது 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 நாடகம். நாடகமா? ஆமா. சரி சரி. நாடகம் பார்க்கலாமா? பார்க்கலாமா? பாப்போம் பார்க்கலாமா? பாப்போம். நாடகம் நாடகம் போடுறவங்க வாங்க வாங்க நாடகத்தை போடுங்க.
சே, இந்த எக்ஸாம் வந்தாலே இதுதான் தொல்லை. எல்லாத்தையும் படிக்கணும். சே, எவ்வளோ படிக்கிறோம், இந்த கொஸ்டின் மட்டும் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. சே, ஏசப்பா எனக்கு அது எப்படியாவது ஞானம் கொடுங்க ஏசப்பா. நான் கடையில் இருக்கிற லேஸ் பாக்கிட்டேன் கேட்டேன்னா ஏசப்பா கொடுக்கறதுக்கு படம் ஒன்றை மாதிரி தான் நிறைய பசங்க எனக்கு படிக்கவே வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை அந்த பசங்க ஞானமாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ உனக்கு நான் ஒரு ஐடியா தரேன், ஞானமாக எடுத்துக்கோ. சரியா? நான் தரேன் அந்த பேப்பரை, புக்கில் இருக்கான பேப்பரை மடி இங்க சரி எக்ஸாமுக்கு இப்போ இப்படி உட்காரு, ஸ்டார் வந்து பார்த்துட்டு போவார். அதுக்கப்புறம் இந்த கையை விட்டு அந்த பேப்பர் எடுத்து எழுதிடு. இல்லை நான் ஏசப்பா பிள்ளை, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏய், நீ கிளம்பு. சொல்றத கேள்றா, இந்த ஞானத்தை தட்டிக்கிறதுக்கு எழுதுறா. ஏய், நீ கிளம்பு, நான் சொல்கிறேன்ல, நீ கிளம்புடா. நான் சொல்றத நீ கேள்றா. டேய், கிளம்புன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு. டேய், நான் ஏசப்பா பிள்ளடா, கிளம்புடா. போடா, கொஞ்ச நேரத்தில் இந்த கெட்ட யோசனை எல்லாம் கேட்டிருப்பேன்ல, தேவையில்லாமல் பிட்டடிச்சு தவறான வழியில் போயிருப்பேனே. நல்ல வேளை ஏசப்பா, இந்த கெட்ட ஆலோசனை எல்லாம் கேட்காம இருக்க எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அட ஓ, இந்த கொஸ்டினா? இது ரொம்ப ஈஸி தான். இதுதானே, இதெல்லாம் நல்லா ஈஸியாக எழுதிடலாம். சூப்பர்ப்பா. மாமா நாடகம் சூப்பரா இருந்தது. கலக்கலா இருந்தது. கலக்கல், நல்ல கலக்கல் இருந்தது. மாமா ஆ. மாமா பிடிச்சிருந்தது மாமா நாடகம் எனக்கு. ஆமா, நல்லா பிடிச்சிருந்துச்சு. அத்துது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அத்துது கதை. ஆமா கதை. ஆமா 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 கதை சொல்லி ஆத்திரமாரா ஆறுவரா. நம்ம பிருந்தாக்கா வராங்க. நம்ம பிருந்தாக்காவா? அவங்களை கூப்பிடுமா? வாங்க 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 வந்து கதை சொல்லுங்க வாங்க. ஐயோ, நினைச்சாவே சிரிப்பா வருது. என்ன நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க? அக்கா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஜோக் ஒன்று சொன்னல, அதே மாதிரி இன்னைக்கு எங்க அப்பா பண்ணாரு. அதை நினைச்சுதாக்கா ஒரே சிரிப்புக்கா. அந்த ஜோக்க நினைச்சு சிரிக்கிறியா? ஆமாக்கா. சரி, கிட்ஸ் கார்னர் பசங்களுக்கு அந்த ஜோக்க சொல்லலாமா? சொல்லலாம்க்கா. ஒரு ஸ்கூல்ல ஒரு மேத்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஏக்கா, மேத்ஸ் டீச்சர் கிளாஸ் தான் இருப்பாரு. ஆமா, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பையனை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. வாத்தியாருக்கு ஒரு வேலை இல்ல, எப்பயும் கேள்விதான் கேட்பாரு. சொல்லுங்க. ஆமா டேவிட், அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? 10 கேட்பாரு. இல்ல, வேற கேள்வி கேட்டாரு. வேற கேள்வி? என்ன கேள்விக்கா? என்ன கேட்டாருன்னா, உன் கையில 1 ரூபி இருக்கு, என் கையில 1 ரூபி இருக்கு. உங்க அப்பா கிட்ட போய் நீ வந்து 1 ரூபி கேக்குற. சரிக்கா. சரியா? உன் கையில 1 ரூபி இருக்கு, உங்க அப்பா கிட்ட நீ ஒரு 1 ரூபி கேக்குற. இப்போ உன் கையில எத்தனை காசு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இப்போ என் கையில அக்கா, என் கையில இப்போ ஒரு காசுமே இல்லையக்கா. இல்ல டேவிட், அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, அந்த பையன் கிட்ட உன் கையில 1 ரூபி இருக்கு, உங்க அப்பா கிட்ட 1 ரூபி கேக்குற. சரியா? சரிக்கா. அப்போ இப்போ உன் கையில எவ்வளவு ரூபா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. சரிக்கா. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான்? என்னக்கா சொன்னா? ரொம்ப சீரியஸா, சார் என் கையில 1 ரூபி இருக்கு அப்படி சொன்னான். சார்ல, டேய் நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியலையா? உன் கையில 1 ரூபி இருக்கு,
சரியா? சரிக்கா. உங்க அப்பா கிட்ட 1 ரூபி கேக்குற. இப்போ உன் கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. சரிக்கா. திருப்பியும் அந்த பையன் சார் என் கையில 1 ரூபி தான் சார் இருக்கு அப்படின்னா சாருக்கு ரொம்ப என்ன வந்துச்சான், கோவம் வந்துச்சு. ரொம்ப கோவம் வந்துச்சான். நுறுக்குன்னு மண்டையில ஒரு கொட்டு வச்சாராம். கொட்டு வச்சுட்டு டேய் உன் கையில 1 ரூபி இருக்கு, உங்க அப்பா கிட்ட 1 ரூபி கேக்குற, இப்போ உன் கையில எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? உடனே திருப்பி அந்த பையன் என்ன சொன்னானா, என்னக்கா சொன்னா? சார் 1 ரூபி சார் அப்படின்னு சொன்னானா. ஐயோ திரும்ப கொட்டு வாங்கிருப்பானே. ஒரு கொட்டு வச்சு டேய் 1 ரூபி இல்லடா, கையில 2 ரூபீஸ் இருக்கு, இந்த சின்ன மேட்ஸ் கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். சரிங்கக்கா. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, என்னக்கா சொன்னா? சார் உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது சார் அப்படின்னு நானா. புரியலையா உனக்கு? புரியலக்கா. அவங்க அப்பா அவனுக்கு காசே தர மாட்டாராம். ஓஹோ அதனாலதான் அப்படி சொல்லிட்டானாமா? அதுதான் இருக்கு 1 ரூபி தான் இருக்கு. 1 ரூபி தான் சார் இருக்கு, எங்க அப்பா எனக்கு காசு எவ்வளவு கேட்டாலும் தரவே மாட்டாரு சார் அப்படின்னா. ஓஹோ சாருக்கு ரொம்ப கோவமா வந்துச்சான். சரிங்கக்கா. சரியா? சரிங்கக்கா. பத்தியா அந்த சார் நினைச்சாரு அவருக்கு தான் ரொம்ப ஞானம் இருக்கு அப்படின்ட்டு இல்ல. ஆனா அந்த சாரோட யார் ஞானமா பதில் சொன்னது? அந்த பையன் தான் சூப்பரா பதில் சொன்னான். சூப்பரா என்ன பண்ணா பதில் சொல்லிட்டான். பதில் சொன்னால. ஆமாக்கா. இன்னைக்கு நம்ம கிட்ஸ்கானோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? அக்கா சொல்லுங்களேங்கா. ஞானம். ஓஹோ ஞானமாக்கா? ஆமா. சரிங்க. குட்டி பிள்ளைங்க எல்லாம் பாரு இந்த கிட்ஸ் கார்னர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஆமாக்கா. எல்லாம் எக்ஸாமுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? படிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆமாக்கா. படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்கணும் இல்ல? ஆமாக்கா. ஈஸியா மனப்பாடம் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். முட்டி 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 என்னைய மாதிரி படிச்சுட்டே இருப்பாங்கக்கா. ஆமா டேவிட், நல்லா படிக்கணும்னா என்ன வேணும்? நல்ல மண்டல ஞானம் வேணும்க்கா. ஞானம் வேணும்ல. ஆமாக்கா. ஞானம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஞானம் தெரியலக்கா. ஏசப்பா கிட்ட இருக்கு. ஓஹோ. பைபிள்ல சாலமோன் ஒரு ராஜா இருந்தாராம். யாருக்கா? சாலமோன். ஓ சாலமோன் ராஜாவாக்கா? அந்த ராஜா ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாரு. சரிங்கக்கா. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவுல ஏசப்பா வந்தாங்களாம். ஓஹோ. ஏசப்பா வந்து கேட்டாங்களாம், சாலமோன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். சரிங்கக்கா. உடனே சாலமோன் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னக்கா சொன்னாரு? ஏசப்பா எனக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் ஆள்றதுக்கு எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அக்கா அவர் நிறைய காசு வேணும்னு கேட்கலையாக்கா? இல்ல டேவிட், காசு வேணும், பொண்ணு வேணும், வெள்ளி வேணும் அதெல்லாம் எதுவுமே கேட்கலையா. சரிங்கக்கா. என்ன தெரியுமா கேட்டாரு? ஞானம் வேணும் எனக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்டாராம். சரிங்கக்கா. உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரா? என்னக்கா பண்ணாங்க? சரி சாலமோனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாங்களாம். ஓஹோ. சாலமோனுடைய இதுல வாழ்க்கைய பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நிறைய பேர் வந்து நிறைய வழக்கெல்லாம் கொண்டு வருவாங்களாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த சாலமோன் என்ன தெரியுமா பண்ணாரு? சரியானபடி அவர் என்ன பண்ணுவாராம்? பதில் சொல்வாராம். டேவிட் ஒரு நாள் இந்த சாலமோன் ராஜா அவர் அரண்மனையில உட்கார்ந்து இருந்தாராம். அப்போ 2 அம்மா வந்தாங்களாம். 2 அம்மா வந்தாங்களாக்கா? ஆமா டேவிட். சரிங்கக்கா. அவங்க கையில அவங்க 2 பேர் கையிலயும் ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சாம். ஓஹோ. சரியா? சரிங்கக்கா. முதல் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களா? ராஜா ராஜா இது ஏன் குழந்தை அப்படின்னு சொன்னாங்களாம். ரெண்டாவது அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களா? இது ஏன் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் நேரமா சண்டை போடுறாங்களாம். ராஜா பொறுமையா பார்த்துட்டே இருந்தாராம். அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் அப்படி மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே இந்த 2 அம்மாவும் இந்த ஒரு குழந்தைக்காக என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. எனக்கு ஞானம் தாங்க, நான் சரியானபடி என்ன செய்யணும்? தீர்ப்பு சொல்லணும், எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? அக்கா பண்றாரு. 2 அம்மா ஒரு குழந்தை வச்சு சண்டை போட்டாங்க சொன்னீங்க. ஆமா. எதுக்காக சண்டை போட்டாங்க நீங்க சொல்லவே இல்லையே. அது ஏன் குழந்தை அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்களா, இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்களா? அது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்றாங்களாம். இப்ப யார் கையில குடுக்கறது தெரியல. ஆனா சாலமோன் ராஜா என்ன தெரியுமா பண்ணாராம்? உடனே அவர் அரண்மனையில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாரு? கூப்பிட்டாராம். கூப்பிட்டு போய் என்ன எடுத்துட்டு வர சொன்னார் தெரியுமா? தெரியலக்கா. ஒரு பெரிய
கத்தி எடுத்துட்டு வர சொன்னாரா? என்ன எடுத்துட்டு வர சொன்னாரு? ஐயோ பயமா இருக்கு. கத்தியா? ஆமா டேவிட், கத்தி எடுத்துட்டு வர சொல்லி என்ன தெரியுமா சொன்னாரா? என்னக்கா சொன்னாரு? 2 பேரும் என்ன செய்யறாங்க? ஒரு குழந்தைக்காக என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. சண்டை போடுறாங்கல்ல. ஆமா. அதனால ராஜாக்கு என்ன வந்துச்சான்? ரொம்ப கோவம் வந்து ராஜா சொன்னாரா, சரி சரி இந்த குழந்தைய என்ன பண்ணுங்க, 2ஆ என்ன பண்ணிருங்க? ஐயோ அக்கா இருங்க. பாவங்கா பாவங்கா. பாவம்ல. ஆமாக்கா. குழந்தைய என்ன பண்ண சொல்லிட்டாரு ராஜா? 2ஆ வெட்ட சொல்லிட்டாருக்கா. 2ஆ வெட்டி இந்த அம்மாக்கு ஒரு பாதி, அந்த அம்மாக்கு என்ன கொடுத்துருங்க, ஒரு பாதிய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இல்ல ஒரு அம்மா, முதல் அம்மா என்ன பண்றாங்களாம், ரொம்ப அழுகுறாங்களாம். ராஜா ராஜா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, குழந்தைய என்ன பண்ணாதீங்க, வெட்டாதீங்க ராஜா. நீங்க இந்த 2வது அம்மா கிட்டே என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. என் குழந்தை யார்கிட்டயாவது போய் என்ன பண்ணட்டும், உயிரோட இருக்கட்டும் ராஜா, தயவு செய்து என் குழந்தைய வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்றாங்களாம், அழுகுறாங்க. ராஜா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் என்னதான் பண்ண போறேன், குழந்தைய வெட்டதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். இன்னொரு அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்களா, அவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாங்கல்ல, அழுகையெல்லாம் நிறுத்திட்டாங்களாம். நிறுத்திட்டு, ராஜா நீங்க சொல்றது கரெக்ட் ராஜா, குழந்தைய என்ன பண்ணுங்க, வெட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா, சிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்து அந்த முதல் அம்மா வெட்டாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த அம்மா கையில என்ன பண்ணிட்டாரா ராஜா, குழந்தைய என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாங்களாம். என்ன டேவிட், சாலமோன் ராஜா எவ்வளவு அழகா தீர்ப்பு சொன்னாருல்ல? ஆமாங்கா. சாலமோன் ராஜாக்கு யார் ஞானம் கொடுத்தா? ஏசப்பா ஞானம் கொடுத்தாங்கக்கா. ஆண்டவர் தானே ஞானம் கொடுத்தாரு. ஆமாங்கா. ஆண்டவருக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னேன், ஞானம்ன்ற பொக்கிஷம் ஏசப்பாக்குள்ள என்ன இருக்கு, அடங்கி இருக்கு அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ நம்ம எல்லாம் யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம இருப்பாங்களா? இல்ல, அவர்கிட்ட கேக்குறவங்க எல்லாருக்கும் ஏசப்பா என்ன கொடுப்பாங்க, ஞானம் கொடுப்பாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி, பாடங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். என்ன குட்டி தம்பி தங்கச்சிங்களா, நீங்க எல்லாம் பாடம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ஐயோ எக்ஸாம் வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, ஏசப்பாக்குள்ள ஞானம்ன்ற பொக்கிஷம் என்னது இருக்கு. என்ன டேவிட், நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டா ஏசப்பா நமக்கு எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. யாருக்குமே ஏசப்பா பட்சபாதமே பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணிட்டு உங்க பாடத்தை எல்லாம் படிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, ஞானம் கொடுப்பாரு. என்ன டேவிட், நீ கூட ஏசப்பா கிட்ட ஞானம் கேக்குறியா? சரிங்கக்கா. எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்ல ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு உங்க பாடத்தை படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, ஞானம் கொடுப்பாரு. கதை சூப்பரா இருந்தது. மாமா பிருந்தாக்கா சூப்பரா கதை சொன்னாங்க. ஆமா நல்லா கதை சொன்னாங்க மாமா. கலக்கலன்னு கலக்கிட்டாங்க மாமா. அடுத்தது என்ன தெரியுமா கேட்க போறோம்? அடுத்தது கரெக்டா மாமா வசனம் சொல்ல யார் தெரியுமா கூட போறோம்? நம்ம கனியக்கா கூப்பிட போறோம். கூப்பிடலாமா? ஆமா நம்ம கனியக்கா. கனியக்கா வாங்க 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 வாங்க, வசனம் சொல்லி கொடுங்க வாங்க. A plus B the whole square, A plus B, A plus B, A plus B, A plus A plus B. ஏய் என்ன நீயும் ஒரு வாரமா இதே பச்சின்னு இருக்க? என்னடா பண்ணது, நானும் A plus B, A plus B, A plus B, A plus B படிச்சுட்டே இருக்கேன், மண்டையில ஏற மாட்டேங்குதுடா. அதுக்கு தான் மண்டை சின்னதா இருக்கணும்ன்றது. என் மண்டையை பத்தி ஏதாவது சொன்ன வந்து படிச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதா பாடா. A plus B the whole square is equal to போலோ. உன் மண்டையில யாரா பழம் சாப்பிட்டு ஏத்திக்கோ. இங்க பாரு, சப்போட்டா பழம் சாப்பிடு. என்னது, பழம் சாப்பிட்டா மண்டையில மூளை வருமா? ஆமா ஆமா, சப்போட்டா பழம் சாப்பிட்டா கொஞ்சம் அறிவு வரும், திராட்சை சாப்பிட்டா கொஞ்சம் ஞானம் வரும். ஏய் இது 20%, அது 10%, இது 50%, அப்படியா? அப்படிதான் கரெக்டா சொன்னப்பா. நீ சாப்பிடுறியா? சாப்பிட்டு படி. பழம் அழகா இருக்குடா. ஆமாமா, சாப்பிட்டு படி. சாப்பிட்டு படிச்சா அறிவு வந்துருவா? அக்கா இவன் பழம் சாப்பிட்டா ஞானம் வந்துருக்கா? நானும் A plus B the whole square, A plus B the whole square படிச்சு 2 வாரமா படிச்சு புக்கு தான் தெரிஞ்சு போகுது, மண்டல ஏற மாட்டேங்குதுக்கா. ஞானம் வரதுக்காக பழம் சாப்பிடலாம்னு சொல்லி பேசுறீங்களா? ஆமாக்கா, பழம் சாப்பிட்டா ஞானம் வருது. இந்த பைபிள்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அக்கா
பைபிள்ல கூட ஞானத்தை பத்தி போட்டிருக்காக்கா. ஆமா, நான் சொல்லி தரவா அந்த வசனத்தை? டேய் வாடா, ரெண்டு பேரும் சேர்ந்து பைபிள் படிப்போம்டா. உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா ஆண்டவர்ட்ட தான் கேட்கணும். அக்கா, சாப்பிட்டா ஞானம் வராது. இந்த பையன் தான் சொன்னாங்கக்கா, சப்போட்டா சாப்பிட்டா ஞானம் வரும், அப்புறம் இந்த இழந்த பழம் கிரேப்ஸ் இதை சாப்பிடு. இந்த பழம் சாப்பிட்டீங்கனாலும் ஞானம் வராது. ஞானத்துல குறைவா இருந்தா தேவனிடத்துல கேட்கணும், கேட்டாதான் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறோம். அக்கா அக்கா, குட்டி வசனமா பெரிய வசனமா அக்கா? நீ படிச்சு பாரு, உனக்கு தெரியும். இல்லக்கா, எனக்கு ஞானமே இருக்க மாட்டேங்குதுக்கா, மறந்து போயிடுது, அதான் கேட்டேன்க்கா. சரி நீங்க சொல்லுங்கக்கா. நீ படி, அந்த வசனத்தின் படி ஆண்டவர்ட்ட கேளு. சரிங்கக்கா. ஆண்டவர் உனக்கு ஞானம் தருவாரு. சரிங்கக்கா. நீங்க சொல்லுங்க. படிக்கலாமா? படிக்கலாம்க்கா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. புரியுதா உங்களுக்கு? அக்கா அக்கா, இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்க்கா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கும். ஞானமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் எத்தனை தடவை படிச்சாலும் எனக்கு மண்டையிலே ஏற மாட்டுது, எதுவுமே எனக்கு எல்லாரும் என்ன முட்டாள்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு குறைவா இருக்கும்போது ஏசப்பாட்ட கேட்கும் போது எல்லாருக்கும் சம்பூர்ணமா கொடுப்பாங்களாம். ஃபுல்லா சம்பூர்ண நிறைவா. ஆமா, நிறைவா கொடுப்பாங்க. யாரையும் கடிந்து கொள்ளாதவர். ஐயா, இவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஏசப்பா யாரையும் தள்ளி விட மாட்டாங்க. சரிங்கக்கா. அவங்களுக்கு கொடுக்கப்படும் பைபிள்ல போட்டிருக்கு. சரிங்கக்கா. பைபிள்ல போட்டிருக்க ஒரு வசனமும் இல்லையா? ஆமாங்கக்கா. நம்புறீங்களா நீங்க? நம்புறோம்க்கா. அப்ப நீங்க ஞானத்தை ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்கக்கா. வசனத்தை படிக்கலாமா? படிக்கலாம்க்கா. சொல்றீங்களா நீங்க? சொல்லுங்கக்கா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. படிக்கலாமா? நீங்களே சொல்றீங்களா? அக்கா, நான் சொல்லட்டுமாக்கா? சொல்றியா? டேய், நீ சொல்றியாடா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஃபார்முலா படிக்கிறதுக்கு ஒரு வாரம் படிச்சல நீ? ஆமாக்கா ஆமாக்கா. இன்னைக்குல இருந்து நீ பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டை ஜோம் பண்ணிட்டு படி. சரிங்கக்கா. உனக்கு நல்ல பைபிள் வசனம் கூட படிச்சா சூப்பர் உனக்கு. அக்கா, அந்த வசனம் பைபிள்ல எங்க இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. சொல்லு பாப்போம். ஏய், நீ சொல்லு. ஆமா, நீ சொல்லு. போலதான் வசனம் சொல்லிட்டால. யாக்கோபு தெரியலையா? இப்ப பாரு, போல சொல்லுவான் பாரு. யாக்கோபு 1:5. வெரி குட். என்ன குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் உங்களுக்கு ஞானத்துல குறைவா இருந்தா ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு ஞானம் கொடுப்பாங்க. மாமா வசனம் சூப்பரா சொல்லிக்கிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு வசனம். கனியக்கா சூப்பரா வசனம் சொல்லிக்கிட்டாங்க. ஆமா ஆமா, நல்ல வசனம். அது என்ன தெரியுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மாமா. கை கொடுங்க மாமா. அத்தது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு. நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க அம்மாக்கு. ஆமா ஆமா. அப்புறம் ஏன் நான் மட்டும் கேள்வி கேட்கும்போது மட்டும் எனக்கு சொல்லியே கொடுக்க மாட்டீங்க? சரி சரி சரி, அவங்கள வையாத. சரிங்க. சரி மாமா, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாமா? கூப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து டான்ஸ் ஆடுங்க. வாங்க வாங்க, வந்து டான்ஸ் ஆடுங்க வாங்க.
pipi. Dum 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 pipi. Dum 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 pipi. Dum 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 pipi. மணவாளன் வருகிறாரே மேளதாளத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்க தம்பிகளே வாங்க. மணவாளன் வருகிறாரே மேளதாளத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்க தந்தைகளே வாங்க. டும் 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 பிபி. 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 கன்னிகள் 5 பேர் எண்ணெயுள்ள தீவட்டிகளோடு. புத்தியுள்ள கன்னிகள் 5 பேர் எண்ணெயுள்ள தீவட்டிகளோடு. கல்யாண வீட்டுக்குள்ளே சென்றாரே ஆனால் புத்தியற்றோர் கைவிடப்பட்டாரே. கல்யாண வீட்டுக்குள்ளே சென்றாரே ஆனால் புத்தியற்றோர் கைவிடப்பட்டாரே. டும் 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 pipi. Dum 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 pipi. Dum 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 pipi. Dum 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 pipi. நினையாத நேரத்திலே வந்திடுவார் நியாயாதிபதி நம் இயேசு. நினையாத நேரத்திலே வந்திடுவார் நியாயாதிபதி நம் இயேசு. ஆவியின் கனிகளால் நிறைந்தே நாம் ஆயத்தமாயிருப்போம் எப்போதும். ஆவியின் கனிகளால் நிறைந்தே நாம் ஆயத்தமாயிருப்போம் எப்போதும். மணவாளன் வருகிறாரே மேளதாளத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்க தம்பிகளே வாங்க. மணவாளன் வருகிறாரே மேளதாளத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்க தம்பிகளே வாங்க. டும் 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 பிபி. டும் 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 பிபி. லா 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 லா. மாமா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டான்ஸ் ஆடுனாங்க பாத்தீங்களா? கலக்கலா ஆடுனாங்க. கலக்கிட்டீங்க. ஆமா ஆமா கலக்கலக்கு கலக்கிட்டீங்க. ஆமா சூப்பரா ஆடுனாங்களா மாமா? ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ்களாச்சே. எப்படி கரெக்டா? மாமா திம்மு தெரியாத மாதிரி கேக்குறான். அடுத்தது என்ன தெரியுமா? பைபிள் பரோட்டா. பைபிள் பயோடா. ஐயோ கொஞ்சம் சாரி மாமா. திங்கிற ஞாபகத்துல இருக்கிறான் பாருங்க. பைபிள் பயோடா சொல்லலாமா மாமா? ஆமா பைபிள் பயோடா போடுங்க. வாங்க வந்து போடுங்க. ஸ்தேவான் என்கிற இவரு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நமக்கு அறியப்படுறார். இவர் வாழ்ந்த காலத்துல இவர் ஆண்டவருக்கு பிரியமானவரா வாழ்ந்ததுனால விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை அந்த நாட்களிலே செய்து கொண்டு வந்தார். அப்போ அந்த ஊர்ல அவருக்கு எதிராக சில மனிதர்கள் வந்து அவர்கிட்ட தர்க்கம் பண்ணாங்க. ஆனாலும் தர்க்கம் பண்ணின அவர்களால அவரை ஜெயிக்க முடியல. அவருக்கு ஞானத்தின் ஆவி இருந்தது. அவருடைய ஞானத்தையும் அவருடைய ஆவியையும் எதிர்த்து நிற்க அவங்களால முடியாத போது அவரை குற்றவாளியாக தீர்த்தாங்க. பின்னாட்கள்ல அவரை கல்லால் எறிஞ்சு கொன்னாங்க. ஞானம் நமக்கு இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக உயர்ந்த நிலைமையிலே இருக்க முடியும். மாமா மாமா என்ன மாமா? மாமா மாமா யார மாமா தெரியுங்க? நீ கேள்வி நேரம் ஓடுவ. ஆமா. இல்லாட்டி நீ கம்முன்னு இருப்ப. ஆமா. அதுக்காக நான் யோசிக்கிறேன். ஓடுவானே என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். ஐயோ கேள்வி. ஆமா. பத்தியா நான் உன்ட சொல்ல நகலை பார்க்குற பத்தியா? மாமா நீங்க மட்டும் பேசினே இரு மாமா. நான் போயிட்டு ஒரே ஒரு ஒன்றும் வேணாம்.
ஆப்பிளாக சாப்பிடாத உனக்கு வாங்கி தர மாட்டாங்க. மாமா நான் போய் சாப்பிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த கேட்க போகிறாங்க அவங்க. மாம்பழம் சாப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம். மாமா நான் போய் சாப்பிட்டு வரேன். வேணாம் சாப்பிட. நான் வாங்கி தரேன் சாப்பிடலாம். இல்லை கேள்வி நேரத்தை கூப்பிடலாமா? ஆமாம் கேள்வி நேரத்தை கூப்பிடுவோம். கேள்வி கேட்குறான்னா வாங்க 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 வந்து கேள்வியில் கேளுங்க வாங்க. ஹாய் குட்டீஸ், என்ன எல்லா கிட்ஸ்காரன் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க போல். உங்ககிட்ட அண்ணா இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அண்ணா இதுலேருந்து தெரியுமா கேள்வி கேட்க போகிறேன்? கதையிலேருந்து கேட்க போகிறேன். பிருந்தாக்கா வந்து நமக்கு கதை சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த கதையிலேருந்து அண்ணா ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வினா, பிருந்தாக்கா வந்து ஒரு ராஜாவை பற்றி சொன்னாங்கல்ல, ஒரு ராஜா பற்றி சொன்னாங்க. இந்த ராஜா வந்து ஞானத்தில் சிறந்து விளங்குனாங்க, சூப்பராக ஜட்ஜ் பண்ணாங்க, கடவுள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஞானம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த ராஜாவுடைய பேர் என்ன? அந்த ராஜாவுடைய பெயர் என்ன? அதுதான் இந்த வாரத்துக்குரிய கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் அண்ணனுக்கு உடனே ஃபோன் பண்ணி பதிலை சொல்லுங்கள், பரிசுகள் அள்ளிட்டு போங்க. நீங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 94470944 9444709444. இந்த நம்பருக்கு வர சண்டே நைட் 8 மணிக்குள்ளே கால் பண்ணணும், சரிங்களா? சண்டே நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்குள்ளே இந்த நம்பருக்கு கால் பண்ணி பதிலை சொல்லுங்கள், பரிசுகள் அள்ளிட்டு போங்க. மாமா கேள்வி கேட்குறேன்னா ஈஸியான கேள்வி கேட்டாரு மாமா. ஈஸியான கேள்வி கேட்டாரா? கை கொடுங்க. ஓட பார்க்குற? ஆமாம் மாமா ஓடிங்க. இந்த சரி 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 மாமா அந்த கேள்வி எனக்கு பை தெரியும் மாமா. தெரியுமா? நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி போட்டு மாமா பரிசு வாங்கு. சரி மாமா. ஓகே மாமா. ரைட்டா மாமா. அடுத்தது ப்ரேயர் பண்ண கூப்பிடலாம் மாமா? கூப்பிடுவோம். யாரை கூப்பிடுறது மாமா? யார் வரான்னு தெரியல, பார்த்துடலாமா? நம்மளே வர சொல்லுவோம். ப்ரேயர் பண்ணுறவங்க வாங்க 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 வந்து ப்ரேயர் பண்ணுங்க வாங்க. ப்ரேயர் பண்ணலாமா? கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இது கர்த்தாவே பிள்ளைகள் ராஜா சாலமோனின் கதைகளை கேட்டாங்க தகப்பனே. அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில ஞானமாய் நடந்து கொள்ள கத்த கிருபை செய்வீராக. உம்மிடத்தில் தகப்பனே கேட்டு பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்வீராக. ஞானத்தினாலே பிள்ளைகளை நிரப்பும், வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மாமா ப்ரேயர் பண்ணது நம்ம ஸ்டெல்லா அக்கா மாமா. அப்படியா? நமக்கு தெரியாம போயிட்டு யார் ப்ரேயர் பண்ண வரானே தெரியாம சொல்லிட்டுமே மாமா. போட்டு இது பண்ணிட்ட. ஆமா மாமா. ஆமா சல்லாக்காட்ட சாரி கேட்டுடலாமா? சரி சல்லாக்கா சாரி 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 மாமா. கோச்சுக்கிறாங்க. நம்ம கிளம்புற நேரம் வந்துச்சு மாமா. கிளம்பலாமா? ஹாய் குட்டீஸ், அடுத்த வாரம் வந்து உங்களை தொடர்ந்து மீட் பண்றோம். ஆமா. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிம்மு. நம்ம 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 அது மாமா. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க, உல்லாசம் உற்சாகம் உலவருமே. பாடல்கள் உண்டு, பப்பட் ஷோ உண்டு, வசனமும் கதைகளும் இங்கே இருக்கு. நாடகம் உண்டு, நல்ல கருத்துக்கள் உண்டு, ஜபங்களும் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க, உல்லாசம் உற்சாகம் உலவருமே. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க, உல்லாசம் உற்சாகம் உலவருமே.